ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் நகரில் சென்னை மருத்துவமனை ஜெபக்குழுவின் விடுதலை பெருவிழா 2022 ஆகஸ்ட் மாதம் 19, 20, 21 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் தினமும் மாலை 6 மணிக்கு இந்த கூட்டங்கள் நடைபெற உள்ளது. நடைபெறும் இடம் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் நகர், நெமிலி தாலுகா, காஞ்சிபுரம் ரோட்டு தெரு, வைத்தியர் வீடு, பஸ் ஸ்டாப். இசைக்குழுவினர் சென்னை மருத்துவமனை ஜெபக்குழு. தேவ செய்தியாளர் பாஸ்டர் டி. ஜேசுகுமார் அவர்கள். கவலையா, கண்ணீரா, வியாதியா, வாருங்கள். ஆண்டவர் இயேசு அருளும் அற்புத சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள கூட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், நெமிலி வட்டார போதகர்கள் ஐக்கியம், பாஸ்டர் ஏ. யோபு ஞானப்பிரகாசம். செல்போன் 9786134138. பாஸ்டர் பி. ஆரோ. செல்போன் 9688462829. கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இயேசுவின் திருப்பெயரால் ஆசிர்வதிக்கின்றோம். 2:4-16 மீண்டும் வாசிக்க கேட்பது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவதற்கு, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவி கொண்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டுடைய கண்கள் எந்த இடத்துல கடந்து வருகிறது, எந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறது? யாத்திராகமம் 3:16 சொல்லுகிறது, நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும். உங்களை நிச்சயமாக சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன். ஆண்டவர் பேசுகிறார் இந்த நேரத்தில். உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன். இயேசுக்கு காண்க தேவன். உங்கள் செய்யப்பட்டதை கண்டேன். யாத்திராகமும் 3:9. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எகிப்து உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன். என்ன பார்த்தா ஆண்டு பார்த்தாருன்னா, இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. இவங்க பட்ட வேதனை இஸ்ரவேல் மக்கள் ஏறக்குறைய 430 வருஷம், 1 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 50 வருஷம் இல்லை, 100 வருஷம் இல்லை, 200 வருஷம் இல்லை, 300 வருஷம் இல்லை, 430 வருஷம் கர்த்தர் பிள்ளைகள் அடிபட்டு கிடக்கிறார்கள். அந்த வேதனை யாராலும் தாங்க முடியல, யாராலும் மாற்ற முடியும். அவ்வளவு வேதனை, அவ்வளவு வேதனை, சொல்ல முடியாத வேதனை, ஒடுக்குதல், அடிமைத்தன வாழ்க்கை, அடிமைத்தனமான வாழ்க்கை. சரியான ட்ரெஸ்ஸு கிடையாது, சரியானபடி இருக்க இடம் கிடையாது. மழையும் வெயிலும் எவ்வளோ பெய்தது. ஜனங்கள் ஆடு மாடுகளை கொட்டடி வைத்து அடக்கி ஒடுக்கினார்கள். ஜனங்கள் வேதனைப்பட்டு தெரிந்தார்கள், அவமானத்தோடு வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட நெருக்கம் யாருக்கு வரும் சூழ்நிலை? ஜனங்கள் ஆசீர்வாதம் இருக்க வேண்டிய ஜனங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள், வாக்கு தத்தங்களுக்காக தெரிந்து கொண்ட ஜனங்கள் இப்பொழுதோ வாக்கு தத்தங்கள் இழந்து, ஆசீர்வாதங்கள் இழந்து, துன்பத்தையும் வேதனையும் அனுபவித்து கொண்டிருக்கார். அந்த இடத்துல கர்த்தர் பார்க்க சொல்கிறாரு, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நீ யாரால் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய்? யாரால் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? யார் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறாய்? கர்த்தருக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் அந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவதற்கு. அதிலே யாத்திரா 3:7 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் இடுகிற கூக்குரல். எப்போ கூக்குரல் வருங்க? ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் இருக்க முடியும். அது தாங்க முடியாத வேதனை வருகிற பொழுது, தாங்க முடியும் வேதனை சூழ்கிற பொழுது, இனி அவ்வளோதான் நினைக்க டெட் என்று வரும் கூக்குரல். ஐயோ, என்னை யார் காப்பாற்றுவார்கள்?
ஐயோ எனக்கு இந்த சூழ்நிலை விடுதலை கொடுக்க முடியும், ஐயோ எனக்கு எப்போது இந்த மாற்ற முடியும், ஐயோ 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 தான் அழகாக சொல்லு. ஆண்டு பாருங்க, என் ஜனங்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அது படுகிற வேதனை அறிந்தேன். இன்றைக்கு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, இவன் வருஷ கணக்கு, இன்றைக்கு நீங்கள் நினச்சி மாத கணக்கில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, வருஷ கணக்கில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. என் வேதனைகள் யார் மாற்றக்கூடும்? என் கூக்குரல் யார் கேட்குறாங்க? சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் படுற வேதனை யார் பார்க்குறாங்க, நான் என்னோடய கூக்குரல் யாரும் கேட்கலையா? என் பிள்ளைகள் இருக்கிறார்கள், சொந்த பந்தம் இருக்கிறது, ஒருவன் உதவி செய்யலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், கைவிடப்பட்ட சூழ்நிலை சொல்லி ஜனங்கள் எல்லோரும் தங்களுடைய நிலைமைகளை சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவராக கர்த்தர் அவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் படுகிற வேதனைகளை அறிந்தேன். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, வேதங்களை மாற்றுகிறது மாத்திரமில்லை, குக்கு அப்படியே மாற்று கர்த்தர் அவர் இறங்கி வருகிறார். ஏன் ஆண்டவராக கர்த்தர் அவர் செய்கிற காரியம். யாத்திராகமும் 2ஆம் அதிகாரம் 24-25 சொல்லுகிறது, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தம் முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூக்குரல், வேதனை, தவிப்பு, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமியில் உலாவி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு முற்பிதாக்கள் ஆபிரகாமோடு ஈசா யாக்கோபு உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூறு. இன்றைக்கு உன் நிமித்தமாக கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறார். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவர் தொடப்ப இயேசு நேசிக்கப்படுகிற ஜனங்கள், மக்கள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நினைவு கூறுவது மாத்திரமல்ல, 25 சொல்லுகிறது, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்த. இன்றைக்கு ஆண்டோடைய கண்கள் உன்னை கண்ணோக்கிற ஆண்டு இயேசு உன்னை நினைத்திருக்கிறார். ஆண்டு இயேசு நினைத்திருக்கிற போது அவர் செய்கிற காரியம் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்பொழுது கர்த்தர் பேசுகிறார், என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை, ஏன் துன்பம்? தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்கள் வெளியே போனீங்க, தேவனுடைய சமூகத்தை விட்டு உலகம் உங்களை பிரித்தது, தேவனுடைய சமூகத்தை விட்டு அது பரிசுத்த பிரசன்னத்தை விட்டு பிசாசு உங்களை பல சூழ்ச்சிகளை உன்னை ஆட்படுத்தி அப்படி அவன் தன் பக்கமாக திருப்பி கொண்டபடினாலே உலகத்தின் நிமித்தமாக நீங்கள் வச்சுங்க இந்த துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த துன்பத்திற்கு, வேதனைக்கு இயேசு காரணம், நீங்கள் தான் காரணம். தேவனுடைய சமூகத்தை விட்டு அன்றைக்கு வெளியே போன யோனா அநேக பிரச்சனை சந்தித்தான். தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போன அந்த இளைய குமாரனாகிய அந்த மகன், அவன் அநேக பிரச்சனை சந்தித்தான். தேவனுடைய பிரசன்னம் இருக்க மிகுந்த ஆசீர்வாதம், தேவனுடைய பிரசன்னம் மிகுந்த பிளஸ்ஸிங். தேவனுடைய பிரசன்னம் விட்டு வெளியே போகிற போது யோனாவை போல சூழ்நிலை சந்திக்க வேண்டும். இளைய குமாரனை போல சாப்பிடு உணவு இல்லாதபடிக்கு, போடுவது துணி இல்லாதபடிக்கு பண்டி தின்னுகிற அந்த தவிட்டுக்கு ஆசையாக இருந்தது போல அப்படிப்பட்ட வாழ்க்கை எந்த நிலைமையிலும் கர்த்தர் பிள்ளைகள் அவர் சமூகத்தில் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை இன்றைக்கு நீ உன் பாவத்தை நிமித்தமாக தேவனுடைய சமூகத்துக்கு வெளியே போய் அன்பான சகோதரியே, அன்பான சகோதரா, பாவத்து நிமித்தமும் குடும்பத்தில் இன்றைக்கு அநேக பிரச்சனைகள், பாவத்தை அநேக குடும்பத்தில் சந்தோஷம் கிடையாது, குடும்பத்தில் நிம்மதி கிடையாது, குடும்பத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை, துன்பத்து மேலே துன்பம், அவமானத்து மேலே அவமானம். ஏன்? உன்னுடைய செயல் நிமித்தமாக. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிந்து போன யோனாவை நோக்கி கர்த்தருடைய கண்கள் கடந்து போனுச்சு. சமுத்திரத்தின் ஆழத்தில் மீன் வைத்ததான அந்த மனுஷனை கர்த்தருடைய கண்களுக்கு காண்கிறது.
தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு, அன்பான தேவி ஜனமே, என் நாம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி நாம் தாழ்த்த வேண்டும். இன்னும் ஒன்று மேட்டிமை இருக்கிறது. நம்முடைய பாஷையை சொல்லணும்னு சொன்னால் இன்னும் தலைகணம் இருக்கிறது. உன் படிப்பு நிமித்தமாக தலைகணம், உன் செல்வத்து நிமித்தமாக தலைகணம், அல்லது சொந்தக்கார நிமித்தமாக தலைகணம், அல்லது ஜாதி நிமித்தமாக தலைகணம். இவெல்லாம் ஹெட்வெயிட். நீ தாழ்த்தணும். நீ தாழ்த்தினா தான் உனக்கு தாழ்த்தினா உனக்கு சந்தோஷம் காணப்படும். நீ தாழ்த்தினா தான் ஆண்டோடைய கண் நோக்கி பார்க்கும். நீ தாழ்த்தாத வரையிலும் என்னை விட ஆள் கிடையாது, என்னை விட ஞானம், என்னை விட பணக்காரன் கிடையாதுன்னு சொல்லி நினைத்தான்னு சொன்னால் உனக்கு அவ்வளோ முடிஞ்சுது. என் நாமம் தரிப்பிக்கப்பட்டு என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி தேடவில்லை. அது நிமித்தமாக தேவனால் புறக்கணிக்கப்பட்டார்கள். அப்போ எப்போ கர்த்தரை தேட ஆரம்பித்தாங்களோ, இப்போ கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். கர்த்தர் அவளை கண்ணோக்கினார், நினைத்தருளினார். அன்பு தேவ ஜனமே, என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன் பொல்லாத வழி விட்டு திரும்பி, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நேரத்தில் முகத்தை தேட வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், பொல்லாத வழியில் விட்டு திரும்ப வேண்டும். நீ திரும்பு கர்த்தரை தேடு. நீ தாழ்த்த வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், பொல்லா வழிகளை விட்டு திரும்பி வர வேண்டும். அப்பொழுது அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் 2 பேர் ஆலயத்துக்கு போனால், பரிசேயன் போனால், ஆயக்காரன் போனால், பரிசேயத்தினுடைய எல்லாம் பெருமையாக சொல்கிறோம், நான் இவ்வளோ தசமாக கொடுக்குறேன், இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், தண்ணியே கொடுத்து ஜெபத்தில் பெருமை பேசுகிறாரு. ஆயக்காரனோ ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு துணிவில்லாதபடிக்கு இயேசுவை நோக்கி பார்த்து பாவியாக என் மீது கிருபையாய் சொன்னபொழுது ஆண்டவராய் கர்த்தர் அந்த ஜெபத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணினார். அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். அன்பு தேவஜனமே, தன் பொல்லாத வழியில் விட்டு திரும்பி பரலோகத்திற்கு தான தேவனை நோக்கி பார்க்கும்போது இயேசு சாமி சொல்கிறாரு, நான் அந்த ஜெபத்தை கேட்டு அது பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். பாவம் இருக்கிற வரையிலும் குடும்பத்தில் ஆசீர்வாதம் கிடையாது. பாவம் இருக்கிறவரும் வியாதி தான். பாவம் இருக்கிறவரும் கடன் இருக்கும். பாவம் இருக்கிறவரும் நிம்மதி கிடையாது. பாவம் இருக்கிற வரையிலும் பிரச்சனை தான். என்றைக்கு பாவத்தை விட்டு தொலைக்கிறாயோ அன்றைய கர்த்தருடைய கண்ணுக்கு இறக்கம் கிடைக்கிறது. தம்மைப்படி உத்தமத்தோடு இருப்பத்தை வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்ணு உன்னையே சுற்றி வட்டமடித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உன்னை சேமத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்க விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் வேதனை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னுடைய துன்பத்தெல்லாம் கர்த்தர் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. ஆண்டவர் கேட்கலாம், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3-4. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். இந்த எசேக்கியா ராஜா தேவன் முன்பாக உண்மையான மனுஷன், தேசத்தையும் அப்படி நடத்தினான். தன் குடிமக்களுக்கு அப்படி தான் அவன் சொல்லி கொடுத்தான். கர்த்தரை பயப்படணும், கர்த்தரை பயப்படணும், தேசத்தில் பலிபீடம் மாகால்கள் விக்கிரகர் கூட கூடாதுன்னு சொல்லி உடைத்து எரித்து போட்டு விட்டு எங்கே பார்த்தாலும் ஆலயம் கட்டி எங்கே பார்த்தாலும் கர்த்தரை மையப்படுத்த தேவ மனுஷன் எசேக்கியா ராஜா. இவன் வியாதிப்பட்டான். அநேக நாட்கள், அநேக மாதங்கள் வியாதி நிமித்தமாக சரீரத்தில் மிகவும் பலவீனம் அடைந்தான். படுக்க தான்.
படுத்த வேதனை, சொல்ல முடியாத வேதனை, சொல்ல முடியாத வேதனை. வேதம் அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 6:6 சொல்லுகிறது, என் பெருமூச்சினால் இழைத்து போனேன், இரா முழுதும் என் கண்ணீரனால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலே நினைக்கிறேன். என் கட்டிலே நினைக்கிறேன். இரவு முழுவதும் இந்த ராஜா சொல்கிறாரு, இரவு முழுவதும் கட்டில் நினைக்க. எப்படி இரவு முழுவதும் கண்ணீர் விட்டு அந்த கட்டில் முழுவதும், அந்த பெட்டு அப்படியே கண்ணீரால் அப்படியே நனைக்கப்படுகிறது. அன்பு தேவ ஜனமே, இந்த மனுஷன் என் கண்ணீரால் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி கட்டில் நினைக்கிறேன். இங்கே 33:12 சொல்லுகிறது, கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரைப் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனோ பரதேசியுமாயிருக்கிறேன். இந்த மனுஷன் தாவீது சொல்கிறாரு, கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாக இராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல் நானும் உமக்கு முன்பாக அந்நிய பரதேசியமாக இருக்கிறேன். ராஜா சொல்கிறாரு, இந்த ராஜா, நான் பரதேசி, அந்நிய, என் கண்ணீருக்கு மௌனமாது இராதேயும். இரவு முழுவதும் கட்டிலே கண்ணீர் நினைக்கிற. அன்பு தேவ ஜனமே, இன்னொரு மனுஷன் சொல்கிறான், யோபு 16:20, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. என் சிநேகிதர் என்னை நோக்கி பார்த்து பரியாசம், கிண்டல் பண்ணுறாங்க, வேதனை பண்ணுறாங்க. நம்முடைய சொந்தக்காரர் கூட சொல்லுவாங்க, இந்த வியாதி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, இவன் என்னென்னா என்னவெல்லாம் பண்ணான். அப்பொழுது நம்மை நேசித்தவர்கள், நமது அன்பு செலுத்தவர்கள் இப்பொழுதோ நம்மை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள். வாழ்ந்தான் இயேசுன்னு சொல்லுவாங்க. சொந்தக்காரர் உன்னை பரியாசம் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பரியாசம், ஏன் நீ தாழப்பட்டு கிடக்கிறாய். உன்னை உயர்த்துவது ஒருத்தர் கிடையாது, தூக்கி விடுவது ஒருத்தரும் கிடையாது. அவமான குழியிலிருந்து தூக்கி மீட்டெடுப்பது ஒருத்தர் இல்லை. நிராதரவான சூழ்நிலை. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் கண் என் தேவனோக்கி கண்ணீர் சொருகிற. என் கண் தேவனோக்கி கண்ணீர் சொருகிற. ஏன்னா தம்மை பற்றி ஒரு உத்தம இருதயத்தோடு ஏற்பவர்களுக்கு தம் வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமிக்கு உலாவி கொண்டிருக்கிறது. ஏசையா வராரு, ராஜாவே வீட்டுக்காவது ஒழுங்குபடுத்தும், குறிப்பிட்ட நாள் செது போப்பார், செட்டில் பண்ணு, உனக்கு பிற்பாடு மகன் ராஜாவாக்கு கர்த்தர் சொல்கிற நான் சொல்ல என்று ஏசையா தெற்கு சொன்ன பொழுது, அப்போ இவன் செய்கிற காரியம் 2 ராஜாக்கு 20:2 அப்போ எசேக்கியா தன் முகத்தை சோர்வுபுறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி. எசேக்கியாவுக்கு மரண சாசனம் எழுதப்பட்டு விட்டது, நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சு போச்சு. அன்பு தேவ ஜனமே, மண் செய்த காரியம், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன ஒத்துவமாய் நடந்து பார்வைக்கு நலமான நினைத்தருளும். நான் உண்மையாக இருந்தேன், ஒத்தமாக பார்வை நலமாக செய்தேனே. நான் வாசித்தமல்ல 2 நாளாக 16:9 தம்மை பற்றி உத்தமே இருப்பவர்கள் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள். எசேக்கியா இருந்தானே அந்த அரண்மனையில் அவன் பெட்லேயே சுற்றிட்டு இருந்தது. ஏன்னா கர்த்தர் அவன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். இன்றைக்கு இந்த நேரத்தில் வீட்டில் எங்கே அழுதுகிட்டு இருக்கேன், எந்த ரூமில் அழுதுகிட்டு இருக்கேன், ஹாஸ்பிட்டல் படுத்த படிக்க அழுதுகிட்டு இருக்கையான், வீட்டில் படுத்த அழுதுகிட்டு இருக்கியான், கடை நிமித்தம் அழுதுகிட்டு இருக்கியான், பிரச்சனை அழுதுகிட்டு இருக்கியான், மகள் நிமித்தம் அழுதுகிட்டு இருக்கியான், மகன் நிமித்தம் அழுதுகிட்டு இருக்கியான், குடும்பத்தினுடைய சொந்தக்காரமே அழுது கொண்டிருக்கிறாயான். ஆண்டு இயேசு கிறிஸ்து எல்லா கண்களை கர்த்தர் கண்டு ஒரு விடுதலை கொடுக்க ஆண்டு இயேசு கிறிஸ்து கண் உன்னையே நோக்கி பார்க்கிற இன்றைக்கு கர்த்தர் கண்கள் நோக்கி பார்க்க இன்றைக்கு வந்திருக்கிறது. அன்பு தேவ ஜனமே, இவன் சொல்லி அழுகிற, ஆண்டவரே என்னை நினைத்தருளும். எசேக்கியா மிகவும் அழுதான். அந்த வார்த்தை கர்த்தர் கடந்து போனது. கர்த்தர் அந்த ரூம்லேயே இருந்தார், அங்கே தான் இயேசு இருந்தார், வேறு எங்கேயும் அங்கே தான் இருந்தார். அப்போது எந்த ஏசியா தீர்க்கதரிசிக்கிட்ட கர்த்தர் சொன்னாரோ, இயேசு கர்த்தர் சொல்கிறாரு, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதி ஆகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகி தாவீதின் தேவனார் கர்த்தர் சொல்லுக என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன்,
உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை கர்த்தர் அஷன்ஸ் கொடுக்குறாரு. 3ஆம் நாளில் நீ ஆலயத்துக்கு போவாய், சுகமாக போவாய், கம்ப்ளீட் ஹீல்டு தான். எனக்கு அதே கர்த்தருடைய வார்த்தை நோக்கி கடந்து வந்திருக்கிறது. அன்பா தேவ ஜனமே, அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, நான் செய்ய ஒரே ஒரு காரியம், ஆண்டு இயேசுக்கு விடுதலை கொடுக்குற போது, ஆண்டு இயேசு நம்ம சுகம் கொடுக்குற போது, ஆண்டு இயேசு பிரச்சனை தீர்க்கிற போது, ஆண்டு இயேசு கட்டில் உடைக்கிற போது, நம்ம சுயாதீனமாக விடுதலை பெற்று இருக்கிற போது செய்ய வேண்டிய ஆண்டு சமூகத்தில் கடந்து போய், தேவ ஆலயத்தை கடந்து போய், அவர் ரொம்ப சாஷ்டாமல் விழுந்து கர்த்தர் எல்லா நன்மையெல்லாம் சாட்சியங்கள் அறிவித்து ஆண்டவருக்கு தேங்க்ஸ் கிவன் ஆஃபரிங்கை செலுத்த வேண்டும். கர்த்தர் தான் விரும்புகிறார். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களில் அவன் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பை பார்த்து எடுத்து கர்த்தர் அனுதினம் தொழுது கொள்வேன் என்று தாவீது சொல்லுவது போல இந்த நேரத்தில் ஆண்டவரே, என் கண்ணீர் துரித்தில் அல்லவோ இருக்கிறது, என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த நேரத்தில் கர்த்தருடைய கண்கள் நோக்கி கடந்து வந்திருக்கிறது. தம்மை பற்றி ஒத்த மிருகத்தோடு ஈர்ப்பவர்களுக்கு கர்த்தருடைய கண்கள் நீங்கள் சுற்றி உலாவி கொண்டிருக்கிறது, சுற்றி உலாவி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கார். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான மகிழ்ச்சியின் இந்த நல்ல நாளுக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். உன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். ஆண்டவரை குணமாக்குற தேவன், நீ கண்ணீர் காண்கிற தேவன், விடுதலை கொடுக்கிற கர்த்தர். அப்பா, செய்தி கேட்ட அத்தனை மக்கள் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பீராக. செய்தி கேட்ட ஒவ்வொரு மக்கள் விசேஷமான வல்லமை இறங்கட்டும். 2 நாளாம் 16 நிறைவேற்றித்தார். கர்த்தர் பலப்படுத்தும், கர்த்தர் பலப்படுத்தும். ஆண்டவரே, என் மகளுக்கு வயதாகி போயிருக்கிறத, திருமணம் ஆகவில்லை தவிக்கிற அன்பான குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லிங்களே ஐயா. அதே போல் பிள்ளைகள் மக்கள் கர்த்தர் கண்ணீரை காணும் தேவனாக இருக்கிறபடினால மகளுக்கு ஆண்டவர் சீக்கிரமாக இந்த ஆண்டிலே திருமணம் நடக்கட்டும் அப்பா. அதற்குரிய சகல காரியங்களை ஆண்டவர் இயேசு பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஸ்தோத்திரம். நன்மை தெய்வ மனுஷன் ஆண்டவர் இயேசுக்கு அற்புதத்தை செய்கிறார். அற்புதம் நடக்கட்டும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் வேதம் சொல்லுகிறது. ஆனால் தெய்வ மனுஷன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்யும், அற்புதத்தை செய்யும். கர்த்தர் ஆசீர்வதியும் கிருபைகள் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கம் நகரில் சென்னை மருத்துவமனை ஜெபக்குழுவின் விடுதலை பெருவிழா 2022 ஆகஸ்ட் மாதம் 19, 20, 21 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் தினமும் மாலை 6 மணிக்கு இந்த கூட்டங்கள் நடைபெற உள்ளது. நடைபெறும் இடம் ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கம் நகர், நெமிலி தாலுகா, காஞ்சிபுரம் ரோட்டு தெரு, வைத்தியர் வீடு, பஸ் ஸ்டாப். இசைக்குழுவினர் சென்னை மருத்துவமனை ஜெபக்குழு. தேவ செய்தியாளர் பாஸ்டர் டி. ஜேசுகுமார் அவர்கள். கவலையா, கண்ணீரா, வியாதியா, வாருங்கள். ஆண்டவர் இயேசு அருளும் அற்புத சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள கூட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், நெமிலி வட்டார போதகர்கள் ஐக்கியம், பாஸ்டர் ஏ. யோபு ஞானப்பிரகாசம். செல்போன் 9786134138. பாஸ்டர் பி. ஆரோ. செல்போன் 9688462829. அன்புக்குரியவர்களே, கடந்த சில மாதங்களாக என்னோட டெலிவிஷன் ப்ரோக்ராம் முடிந்த பிற்பாடு ஒரு சபையை குறித்து நான் அறிவிப்பு கொடுத்தேன். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் ஒரு ஏழை விசுவாசிகளுக்கு தான் சபையை கட்டப்படுவேன்னு சொல்லி அந்த சபைக்கு அஸ்திபாரம் பண்ணி ஜெபம் பண்ணி சில மாதங்களாக நாங்கள் டெலிவிஷன் வழியாக உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தோம். இந்த அறிவிப்பை கேட்டு அநேகர் உங்கள் ஜெபத்தினாலும் காணிக்கினாலும் உதவி செய்தீங்க. அந்த சபை இப்பொழுது கடந்த 26/1/22 அன்றைக்கு அந்த சபையில் ஒரு நாள் கூட்டத்துக்கு செய்தி கொடுக்க சென்றிருந்தேன். அந்த சபை வழி இப்பொழுது அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது, பேஸ்ட் வல்ல வந்திருக்கிறது. பல லட்சங்கள் செலவு பண்ணியிருக்கிறார் அந்த போதகர்.
ஏழை சபை அநேக ஜனங்கள் வருகிறார்கள். இன்னும் அது பேஸ்லேருந்து எல்லாம் சபை கட்டப்படணும். அன்றைக்கு நெகேமியா சொன்ன எழுந்து கட்டும் வாருங்கள் நெகேமியா சொன்னபொழுது அந்த நல்ல காரியத்திற்கு எல்லாம் மனம் வந்து கொடுத்தார்கள். தாவீது தேவாலயம் கேட்டபோது ஜனங்கள் மனம் உற்சாகமாக கொடுத்தார்கள். அன்றைக்கு மோசே கேட்டபொழுது மனம் வந்து கொடுத்தார்கள். போதும் என்ற அளவுக்கு மோசே போதும் அளவுக்கு ஜனங்கள் காணிக்கையில் கொடுத்தார்கள். அதே போல் நாமும் சபை கட்டுவதற்கு உதவி செய்யலாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சபை கட்டுகிற பரலோகத்தின் வீடு கட்டப்படும். பரலோகத்தின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் இங்கே வைத்திருக்க சேர்த்து வைக்க சொத்தெல்லாம் இதெல்லாம் அழிஞ்சுப்பா. நாம் இப்படிப்பட்ட ஆலயம் கட்டு பரலோகத்தில் நமக்கு ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஆசீர்வாத கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரும் கூட இந்த செய்திக்கு ஒவ்வொரும் கூட ஆளுக்கு ஒரு 10 மூட்டை சிமெண்ட்டுக்கு நம்ம காணிக்க அமைச்சு சொன்னால் சீக்கிரமாக இந்த 2-3 மாதத்தில் சபையினுடைய ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்படும். இந்த நாட்களில் நிறைய கிராமங்களில் சபை வேண்டும். கிராமங்களில் ஆவிக்குரிய சபை வேண்டும். ஆவிக்குரிய சபை கட்டுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எதிர்பார்க்கிறார். உங்கள் சபைக்கு தசமபாகம் காணி கொடுங்க. நான் தடுக்கலை. ஆனால் நீங்கள் செலவு பண்ண காரியங்களில் கொஞ்சம் எடுத்து சபையை கொடுப்போம் என்று சொன்னால் சபை கட்டப்படும். அங்கே ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் அங்கே கர்த்தரை தொழுது கொள்வார்கள். ஆகவே இந்த சபை கட்டுக்குரியதான இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால அன்போடு கூறுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்காக மீண்டும் நாங்கள் ஜெபிக்க ஆசைப்படுகிறோம். எங்களை காண்டாக்ட் செய்யும் அட்ரஸ் பாஸ்டர் டி ஜேசுகுமார், 719B, மாப்போசி தெரு, பெரியார் நகர், சென்னை 39. எங்களை அணுக வேண்டிய தொலைபேசி எண்கள் 9444 873565 2559220.